ஸோ எனக்கு ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால் வந்து இப்போ நியூட்ரிஷன் இது ஒன்று எடுத்து ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். வெரி குட். ஸோ அந்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணதில் மெயினான என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே கிளியர் ஆகலை. ஸோ எங்கள் சாரும் சொன்னாங்க, அக்காவும் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, நீ வாமா இந்த கிளாஸுக்கு வா, உனக்கு ஹெல்த்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு. கடைசி வரைக்கும் போராட்டம் தான். ஒரு கட்டத்தில் சொல்கிறேன், இங்கே பார், எனக்கு காசு வரணும், அந்த காசு வந்தால் நான் வரேன். ரெண்டாவது, யாரையும் நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, என்னை கூட்டு போகிறதுக்கு நான் யாரையும் தொந்தரவு பண்ணாத வரணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போனா காசு நான் கொடுத்தா என்ன, என் காசு உன் காசு மாதிரி தானே? நாங்கள் இல்லை, எனக்கு ஒரு இடத்துலேருந்து வரணும் காசு, அது வந்தால் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னேன். அது அக்காண்ட பேசுகிறதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கிட்ட பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க திங்கக்கிழமைன்றாங்க. அப்போ நான் சொல்லிடுறேன், இந்த திங்கக்கிழமை விட்டுருக்கா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என் கை காசு வந்துடும், நான் வரேன் அப்படின்னு. வரல, காசு வரல. சரி, உட்காந்துட்டே இருக்கேன். திரும்பவும் மறுநாள் மறுவாரம் சனிக்கிழமை அக்கா பேசுகிறாங்க, என்னம்மா நாளைக்கு ஓகேவா அப்படின்னு. அப்போது எப்படி சொல்கிறது, இவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கல்ல, நாளைக்கு ரெடியா, ஓகேவா, தயாராக இருக்கியா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு காசு வரலையே, நான் நினச்ச காசு தான் வேணும், அந்த காசு வந்தால் மட்டும்தான் வருவேன் அப்படின்ட்டு தீர்த்து சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, அப்படியே உட்காரு, நான் சொல்கிற மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. உட்கார 2வது வாரம் பேசிட்டு வைக்கிறாங்க. அடுத்த ஒரு அரை ஊர் கூட இல்லை, பார்ட்டி வந்து என் கடை வாசலில் நிற்கிறான். 50,000 ரூபாய் காசு கையில் அக்கௌண்ட்டில் அப்பயே அனுப்பிச்ச பிறகு தான் மறுநாள் கிளாஸுக்கு வந்த மாஸ்டர் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே நான் வந்து இங்கே உட்காந்தப்போ, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோகா கிளாஸ் போயிருக்கேன், இதெல்லாம் வாங்கியிருக்கேன் தீட்சைலாம். இருந்தாலும் அதை நான் கண்டினியூ பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் தீட்சை கொடுத்தப்போ கொஞ்ச நேரத்துக்குலாம் எனக்கு இங்கே பெயின் இருந்தது. இந்த பெயினில் வந்து கேட்டேன், எனக்கு பெயின் இருக்குன்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆகுதுமா உடம்புல வந்து அந்த இதுவாகுது, ஓகே நல்லது தான் அப்படின்னு சொன்னீங்க. நான் இந்த 1.5 வருஷமாக 10 லட்ச ரூபா செலவு பண்ணேன் பார்த்தீங்களா ஒரு வியாதிக்கு, அதோட இது வீட்டுக்கு போய் நைட்டு கட்டியுமே அதோட எஃபெக்ட் நான் உணர்ந்தேன். அதனால தான் மறுவாரம் வந்தேன். இதை வந்து நான் 8வது வாரம் சொல்லணும்னு. ஸோ இங்கேருந்து போகிறது கட்டியுமே காரில் ஏறி உட்காந்தோடனே அக்காண்ட சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு 7-8 வருஷமாக நான் ஒரு நல்ல குருவை வந்து நான் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அக்காவுக்கும் தெரியும், யாரையாவது ஒரு குருக்கிட்ட நான் போய் தஞ்சம் அடையணும், எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். ஏறி காரில் உட்காந்தோடனே அக்காண்டா தான் சொன்னேன், நான் எதை தேடிட்டு இருந்தனோ அது எனக்கு இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுத்துருச்சு. ஒரு குரு வேணும்னு நினைச்சேன். ஒரு 2 பேரை நான் செலக்ட் பண்ணேன், ஓகேங்களா? அப்போது நான் அக்காண்ட சொன்னேன், அக்கா நான் இவங்களுக்கும் தெரியும், அவங்க நான் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை நான் போயிட்டு குருவாக ஏற்றுக்கிறதுக்கான தட்சணெலாம் கொடுத்து பண்ணணும் அந்த முறை அப்படின்றப்போ எங்கள் சார் ஒத்துக்கல. உனக்கு சூழ்நிலை அப்படி, அதனால் ஏதோ யோசிக்கிற, வேணாம் விடு அப்படின்னாங்கன்ட்டு அமைதியாயிட்டேன். அதை அன்னைக்கு சொன்னேன் நான், அக்கா நான் உண்மையிலேயே சொல்கிறேன், 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல குருவை அடைஞ்சிருக்கேன், எனக்கு கடவுள் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் கூட இருக்கு. ஆனால் எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சிலையும் உட்கார மாட்டேன், லாஸ்ட்லேயும் உட்கார மாட்டேன், நடுவில் உட்காருவேன். ஏன்னா ஒரு பயம் அந்த ஒரு இதில் இருந்துட்டு. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எப்படி இந்த தைரியம் வருது மைக்கு பிடிச்சி பேசுறதுன்னு தெரில. என்னை சிக்க வச்சதானே நீ முன்னாடி எடுத்து போய் உட்கார வச்சு, எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்று நீ இப்படி பண்ணி விட்டுட்டியே அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னான்னு தெரியல, எங்கள் சார் வந்து ஒரு 8 வாரமாக வந்து போனதில் ஒரு வார்த்தை சொல்வார், என்னன்னா, இன்னும் தெரில கொடி, நான் கணவர் மாமன் கூப்பிட்டு பழகிட்டேன். எங்கள் மாமா சொல்லுவாங்க, என்னவோ தெரில கொடி, எனக்கு வந்து குருவோட கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவர் ஹெல்த்து மேலே நம்பிக்கைள்ளார். அவர் வந்து வெயிட் லிஃப்டரு, அவர் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்குன்னு இது வரைக்கும் போனவர் கிடையாது. தைராய்டு வந்து கூட போக மாட்டேன்ட்டு இந்த ஒரு 4 வருஷமாக அவரே ஏதோ தான் பண்ணுவார். எக்ஸசைஸ் தான் ஒரு வாழ்க்கையே, ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோதான். அப்படி இருக்கு சொல்ல ஒரு வாட்டி இந்த 8 வாரத்தில் ஒரு வாட்டி இந்த உங்கள் ஃபோட்டோவை காட்டி, இவர் தான் என் குரு, இவர் கண்ணை பார்த்தன்னா எனக்கு பார்த்துனே இருக்கணும்னு தோணுன்னு சொன்னாரா. நல்லா இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு, ஏன்னா சொல்லாத மனுஷன், எதை பற்றியுமே பேச மாட்டார்.
நாங்கள் வந்து ஜாலியாக வீட்டுக்குள்ளே அட்டச்சிலாம் யாருமே எங்கள் ஃபேமிலி பார்த்துக்க மாட்டாங்க. அவர் அவ்வளோ ஜென்டலாக இருந்துக்குவார். ஃபேமிலி பெருசு, அதனால பெரிய மாமா அந்த ஜென்டில்னஸில் இருந்துக்குவார், மச்சேத்திங்களாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருந்தவர் இதெல்லாம் சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு கம்முன்னு ஆகிட்டேன். இருந்தாலும் அக்கா ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணுறா, இந்த லூஸ் அக்கா நம்மளை உசுரா வாங்குறா, இந்த வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. கடைசியாக உண்மையிலே சொல்கிறேன், இந்த காசு வந்தது பார்த்தீங்களா, எனக்கு கொடுப்பனை இருந்தால் நான் இந்த காசு வந்துச்சுன்னா எனக்கு கொடுப்புன்னு இருக்குதுன்னு அர்த்தம். நான் வரேன் காரணம் பாருங்க, அது வந்ததுனால வந்தேன். ஃபஸ்ட்டு டே இங்கே உட்காந்த நாள்லேருந்து உண்மையிலே சொல்கிறேங்க, நான் எந்த ஜென்ஸ் முடிஞ்சும் நேரத்தை பார்க்க மாட்டேன். உங்கள் கண்ணையும் பார்த்துட்டு இருக்கேன் நான். இல்லை இல்லை குரு, நான் என்ன சொல்கிறேன்னா, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ண அந்த தீட்சை, அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போயினோடனே என்னுடைய ஹெல்த்தில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்போது அந்த பார்வைன்றது ஒன்று ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு வாங்கல்ல, அது எனக்கு கிடைக்கணுன்னே மறுவாரம் ஃபஸ்ட்டு பெஞ்சிலே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நான்.